வணக்கம். நான் நிறைய யாத்திரை போவேன். அப்போது யாராவது என் கூட வர்றவங்க எப்பயுமே ஏதாவது ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு டாபிக் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது யூசுவலாக கோயில்கள் பற்றியோ, கடவுள்கள் பற்றியோ, இல்லை பிரதிஷ்டை, இந்த மாயாஜாலம், தந்திரம், பூதம், சாமியார்களோட வேலை என்ன, இதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லுவேன். நான் என்னமோ இதில் ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லை எக்ஸ்பர்ட்டோ கிடையாது. ஆனால் நான் என்னுடைய தாத்தா கூட ஒரு தொடர்பில் நான் வளர்ந்ததுனால, இதெல்லாம் பார்த்துட்டு வளர்ந்ததுனால எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ் இருக்குது. தாத்தான்னா என்னுடைய அப்பாவுடைய அப்பா இல்லை, ஒரு உறவில் அம்மா வழி தாத்தா. ஆனால் தாத்தான்னா தாத்தா தான் இல்லையா? பாட்டிகளுக்கும் தாத்தாக்களுக்கும் ஒரே இந்த கதை சொல்கிறது, தேவர்கள், அசுரர்கள், ராஜாக்கள், அரசிகள், யக்ஷர்கள், நாகர்கள், இதெல்லாம் வேறு ஒரு உலகத்துக்கு நம்ம அப்படியே கொண்டு போயிடுவாங்க கதை சொல்லி. அவங்க கதைகளை கேட்கும்போது ஒரு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வண்ணமிக்க படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் பயம், கொஞ்சம் ஆக்ஷன் எல்லாமே கலந்துருக்கும். ஆனால் என்னோடய தாத்தா ரொம்ப வித்தியாசமானவர். அவரை யார் என்னன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. அந்த மாதிரி நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தாத்தா இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. சரி, ஒரு ட்ரை பண்ணுறேன். அவர் ஒரு சித்த மருத்துவம் கொடுப்பார். மூலிகைகளை வச்சு நாடி வைத்தியம் பண்ணுவார். நாடி பிடிச்சி ஒரு ஆளோட பல்ஸை பிடிச்சி என்ன நோயின்னு சொல்லிவிடுவார். மந்திர யந்திர தந்திரம் பண்ணுவார். பூஜை பண்ணுவாங்க, யக்னம் வளர்ப்பாங்க. இந்த கருப்பு சக்தி, இந்த பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு யந்திரம் பண்ணி கொடுப்பாரு, காப்பு கட்டுவார். இந்த மாதிரி நிறைய. அவர் படித்தது என்னமோ 3வது கிளாஸ் வரைக்கும் தான். ஆனால் அவர்கிட்ட சித்த நூல்கள் எல்லாம் கேட்டு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டால் அசந்து போயிடுவீங்க. எல்லாம் அவரை பகவான் ஆசான்னு கூப்பிடுவாங்க. ஆசான்னா பெரியவர், ஆசிரியர் மாதிரி. அந்த அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் பகவான் எதனால் அது சொல்கிறேன். தாத்தா வீட்டுக்கு நிறைய பேர் மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி கன்சல்டேஷன் அதுக்காக வருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா முதல்ல அவங்கள போய் சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிடுங்க முதல்ல, அப்புறம் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்காக வீட்டில் சமையலறை நாள் முழுக்க ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில சமயம் அரிசி பானையில் இருக்கிற சோறு தீர்ந்து போயிடும். ஆனால் தாத்தா வந்து அதை எடுத்துட்டு குடத்தை, அந்த ஃபுல் பாத்திரத்தை எடுத்து எல்லாருக்குமே சோறு பரிமாறுவாராம். அந்த பானையில் கொஞ்சம் தான் சோறு இருக்கும், ஆனால் எத்தனை பேருக்கு போட்டாலும் அது தீராதான். இதுதான் மக்களுக்கு தோணிச்சு. இது முன்னாடி யார் பண்ணாங்க தெரியுமா? பகவான் கிருஷ்ணா. மகாபாரதத்தில் திரௌபதிக்காக அவர் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சார். அதனால் தாத்தாவை வந்து பகவான்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வளர்ந்தது நெய்வேலியில். கன்னியாகுமரி அதுக்கும் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூரம். வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு கோடை விடுமுறையில் தான் இந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ தான் நான் தாத்தாவை நேரில் பார்த்து ஏதாவது கொஞ்சம் நேரம் செலவழிக்க முடியும். 2-3 வாரங்கள் ஒரு வருஷத்தில். எனக்கு தாத்தாவை பற்றிய முதல் நினைவு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. யாரோ ஒருத்தருடைய ஒரு நகையோ பணமோ ஏதோ காணாமல் போயிடுச்சு. அதை மீட்கிறதுக்காக தாத்தா கிட்ட வந்தாங்க. தாத்தா மெதுவாக ஒரு ஊதுபத்தியை எழுத்தி கொளுத்தி அவருடைய கையை இப்படி மேலே தூக்குவார். இன்னொரு கையில் இந்த ஊதுபத்தியை வச்சுருப்பார். பக்கத்தில் யாராவது 12 வயசு கீழே யாராவது பசங்க, பொண்ணோ பையனோ இருந்தால் அவங்கள கூட்டி உட்கார வச்சு என்ன தெரியுது பாரு அப்படிம்பார். அந்த பையனோ பொண்ணோ அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு, இந்த வீடு தெரியுது, அந்த வீட்டில் இந்த ஜன்னல் தெரியுது, அந்த பக்கம் ஒரு ரூமில் நகை வச்சுருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆள் வர்றான், அந்த ஆளுடைய தோற்றம், இவன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அவன் தான் இதை எடுக்கிறான், எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இதெல்லாம் சொல்லும் போதே அது யார் ஆள்னு வந்திருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியும் தெரில அப்படின்னா அவன் எங்கே போயிருக்கிறான், எந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அவன் போகிறான், இது எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இதை நான் ஃபஸ்ட் நேரில் பார்த்தப்போ இது என்ன இது நடக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்க அடுத்த நாள் வந்து இது கிடச்சிருச்சுன்னு வேறு சொல்லிட்டு போகிறாங்க. நான் ஒரு நாள் தாத்தாட்ட கேட்டேன், இது எப்படி இது நடக்குது தாத்தா அப்படின்ட்டு. தாத்தா எல்லா கேள்விகளுக்கும் நேராக பதில் சொல்லவே மாட்டார். பதிலுக்கு கேள்வி கேட்பார். நீயே சரியான கேள்வி கேட்டால் பதிலும் உனக்குள்ளே வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக அவர் கேள்விகளாக கேட்பார். நீ வீட்டில் டிவி பார்த்துருக்கியா? நான் சொன்னேன், ஆமாம் பார்க்குறேன் தாத்தா. தூர்தர்ஷன் தானே ஓடுது. அந்த டைமில் அது மட்டும்தான் இருந்தது. அந்த டிவியில் அந்த காட்சிகள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னார்.
டெல்லியில இருந்து தாத்தா அது ஆண்டனா, அது சிக்னல் மூலமா வந்து ஆண்டனாவில் கேப்சர் ஆகி அப்படியே வருது அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டு சொன்னார், அதானே இந்த உடம்பே ஒரு ஆண்டனா மாதிரி நீ பண்ணிட்டீன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சிக்னலு எது வேணாலும் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பூமியில் மட்டும் இல்லை, எல்லா உலகங்கள்லேயும் பார்த்து உணர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அதுக்கு மேலே சொன்னார், அதுக்காக தான் பயிற்சிகள், சாதனா இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்போ எனக்கு 12, 13 வயசு தான். உபாசனை என்ன, சாதனா என்னன்னு கேட்டால் அவர் என்னை அவாய்ட் பண்ணிடுவார். அதெல்லாம் அப்புறம் தான் ஏன்னு புரிஞ்சுது. இந்த தொடரில் தாத்தாவோட எனக்கு நடந்த அந்தந்த சந்திப்புகளில் சில சுவாரஸ்யமான விஷயங்களை, என்னுடைய கேள்விகளுக்கு அவர் என்ன சொன்னாருங்கிறதும் இதை பற்றியெல்லாம் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஆனால் அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த சில விஷயங்கள், விதையாக எனக்குள்ளே அவர் கொடுத்த சில பதில்கள், இன்றைக்கி அது ஒரு கலாச்சாரம், ஆன்மீகம், சடங்குகள், கோயில்கள், சித்தர்கள், இப்படிலாம் பல புக்ஸை படித்து பல பயிற்சிகளும் செய்கிறது மூலமாக எனக்கு இப்போ டாட்ஸ் கனெக்ட் ஆகி வேறு விதமாக எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்னுடைய ஆசிரம வாழ்க்கை, என்னுடைய குரு கொடுத்த பாதையும் பயிற்சிகளும் தான். இதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வணக்கம்.